வணக்கம். பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கம்பஹா மாவட்ட பாடசாலை மாணவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி ஏற்றும் திட்டம் விரைவில். வீட்டில் வைத்து கோவிட் நோயாளர்களை கண்காணிப்பது தொடர்பான விளக்கம் வெளியிடப்பட்டுள்ளது. புகையிரத போக்குவரத்து சேவையை முழுமையாக முடக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என்கிறார் தம்பிக்க ஜெயசுந்தர. அரசுக்கு கடன் வழங்கும் சீனாவின் உள்நோக்கம் பற்றி தேட வேண்டும் என்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி. பொருளாதார நெருக்கடியிலும் அரசு உத்தியோகஸ்தர்களின் சம்பளம் குறைக்கப்படவில்லை, சரத் வீரசேகர தெரிவிப்பு. நாளை மறுநாள் ஆவல் ஆய்வுக்குழு கூட்டம் தமிழ்நாட்டில் இடம்பெற உள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 39,070 பேருக்கு கொரோனா தொற்று. இனி விரிவான செய்திகள். கம்பஹா மாவட்டத்தில் 12 முதல் 18 வயதிற்கு உட்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்துவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி ஒரு தீர்க்கமான முடிவு ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சில நாடுகள் கொரோனா வைரஸ் தொற்றினை கட்டுப்படுத்துவதற்காக 12 வயதிற்கு மேற்பட்ட சகலருக்கும் கோவிட் தடுப்பூசினை செலுத்தும் திட்டத்தினை முன்னெடுத்து வருவதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க சுட்டிக்காட்டியுள்ளார். நோய் அறிகுறியற்ற அபாய நிலை இல்லாத கோவிட் நோயாளர்களை வீட்டில் வைத்து வைத்திய கண்காணிப்பு மேற்கொள்ள முன்னெடுத்த தீர்மானம் நாளை முதல் செயற்படுத்தப்பட உள்ளது. இது தொடர்பான வழிகாட்டல்கள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் மாகாண மற்றும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய 1390 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக 24 மணித்தியாலமும் நோயாளர்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நோய் அறிகுறியற்ற அபாய நிலை இல்லாத 2 முதல் 65 வயதிற்கு இடைப்பட்ட கோவிட் நோயாளர்களை இவ்வாறு வீட்டில் வைத்து கண்காணிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடுமையான நோய் நிலைமை ஏற்படுமாயின் அவர்களை விரைவாக வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வீட்டிலேயே வைத்து கண்காணிப்பதற்கு நோயாளர்களுக்கு அனுமதி பெறப்பட வேண்டும் எனவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. பொது போக்குவரத்து சேவை தற்போது பாதுகாப்பற்ற தன்மையில் உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். பயணிகள் சமூக இடைவெளியை பேணி பயணம் செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் இயலுமான அளவு புகையிரதங்களை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக புகையிரத திணைக்கள பொது முகாமையாளர் தம்பிக்க ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். எனினும் புகையிரத சேவையாளர்கள் பலர் கோவிட்-19 வைரஸ் தொற்றிற்குள்ளாகியுள்ளதால் இந்நிலைமை தொடர்ந்தால் புகையிரத போக்குவரத்து சேவையினை முழுமையாக முடக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவிட்-19 வைரஸ் தொற்று சடுதியாக அதிகரித்துள்ள நிலையில் பொது போக்குவரத்து சேவை குறிப்பாக புகையிரத போக்குவரத்து சேவை அவதானம் மிக்கதாக காணப்படுகிறது. புகையிரத போக்குவரத்து சேவை குறித்து வினவிய போது மேற்கண்டவாறு இவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் கோவிட்-19 வைரஸ் தாக்கம் கடந்த காலங்களை விட தற்போது அதிக தீவிரமாக பரவலடைந்து உள்ளது. இதனால் மருத்துவத்துறைக்கு பாரிய சவால் ஏற்பட்டுள்ளது. இந்நிலை தொடர்ந்தால் பல நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும். இவ்வாறான நிலையில் பொது போக்குவரத்து சேவை தற்போது 100% பாதுகாப்பற்ற தன்மையில் காணப்படுகின்றது என போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம குறிப்பிட்டுள்ளமையை ஏற்றுக்கொள்கின்றோம். பொது போக்குவரத்து சேவையில் புகையிரத சேவையினை பெரும்பாலான பயணிகள் பயன்படுத்துகின்றார்கள். தினசரி காலை மற்றும் மாலை அலுவலக புகையிரத சேவையினை லட்சக்கணக்கான பயணிகள் பயன்படுத்துகிறார்கள். ஆகவே பொது போக்குவரத்து சேவையினை பயன்படுத்துவது தற்போதைய நிலையில் அவதானம் மிக்கதாக இருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சீனா இலங்கை அரசாங்கத்திற்கு கடன் வழங்கும் பின்னணியில் இருக்கும் உள்நோக்கம் என்ன என்பதை தேடி பார்க்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரின் செயலகத்தில் இன்று முற்பகல் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார். சீனா கடன் வழங்கிய பல நாடுகளிடம் அந்த கடனை திரும்பி பெற்றுக் கொள்ளாத
அந்நாடுகளுக்கு சொந்தமான பெறுமதியான வளங்களுக்கு உரிமை கோருகிறது. சீனா ஆப்பிரிக்காவின் சாம்பியா நாட்டிற்கே அதிக அளவிலான கடனை வழங்கியுள்ளது. சாம்பியாவில் தங்கம், வெண்கலம், வெள்ளி போன்ற லோகங்கள், கனிமங்கள் இருக்கின்றன. கடனை சாம்பியாவால் திரும்ப செலுத்த முடியவில்லை. அதனை எங்களிடம் கூற வேண்டாம் என சீனா கூறுகிறது. அதற்கு ஈடாக தங்கம், வெண்கலம், வெள்ளி, கனிய வளங்களை தமக்கு வழங்குமாறு சீனா கூறுகிறது. சீனா எப்படி இந்த நாடுகளுக்கு உதவுகிறது என்று ஒரு ஆய்வு கட்டுரை பத்திரிகை ஒன்றில் வெளியாகியிருந்தது. இந்த பத்திரிகை 4 நாடுகளை உதாரணமாக எடுத்து கூறியிருந்தது. அங்கோலா, சிம்பாப்வே, மொங்கோலியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளை அந்த பத்திரிகை உதாரணமாக எடுத்திருந்தது. சர்வதேச நாணய நிதியத்திடம் செல்லாது சீனாவிடம் சென்றால் அவர்களின் நிபந்தனைகளுக்கு அமைவாகவே செல்ல வேண்டும். நிபந்தனைகள் இன்றி உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியாது. சர்வதேச நாணய நிதியம் அந்த நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி தொடர்பிலான நிபந்தனைகளையே விதிக்கும். எனினும் நாடுகளுக்கு தமக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்வது உட்பட தனது நலம் சார்ந்த விடயங்களை தொடர்பான நிபந்தனைகளையே விதிக்கும் எனவும் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். கோவிட் வைரஸ் தாக்கத்தினால் நாடு பொருளாதார மட்டத்தில் பாதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் அரச ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஏனைய சலுகைகள் குறைக்கப்படவில்லை. இருப்பினும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபடுவது எந்த அளவிற்கு நியாயமானது என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் நாடு என்ற ரீதியில் அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைத்து பயணிக்காவிடின் பாரிய நெருக்கடியினை எதிர்கொள்ள நேரிடும் என அமரபுர மகாநாயக்க தேரர் அமைச்சருக்கு ஆலோசனை வழங்கினார். அமரபுர மகாநாயக்க தேரர் தொடபப்கல சந்திரஸ்ரீ தேரரை நேற்று சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றபோது அமைச்சர் சரத் வீரசேகர மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். பூகோளிய மட்டத்தில் தாக்கம் செலுத்தியுள்ள கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தினால் இந்த நாட்டு மக்களை பாதுகாக்கவும் பொருளாதார நிலையினை சீர் செய்யவும் அரசாங்கம் ஆரம்பத்தில் இருந்து பொறுப்புடன் செயற்பட்டுள்ளது. தற்போதைய நிலையில் தேசிய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். பொருளாதாரம் நெருக்கடியாகியுள்ளது என்ற காரணத்தினால் அரச ஊழியர்களுக்கு வழங்கும் மாத சம்பளம் மற்றும் ஏனைய சலுகைகள் ஆகியவற்றில் எவ்விதமான தாமதமும் ஏற்படவில்லை. உரிய காலத்தில் சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் ஒரு தரப்பினர் குறுகிய அரசியல் நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு போராட்டங்களில் ஈடுபடுகின்றனர் என்று அவர் தெரிவித்துள்ளார். தொடர்பது வெளிநாட்டு செய்தி. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் சட்டமன்றத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து ஆலோசிப்பதற்கான ஆவல் ஆய்வுக்குழு கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எதிர்வரும் 13ஆம் தேதி பொதுநிலை அறிக்கையும் 14ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கையும் காகிதமின்றி தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதனையொட்டி அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அலுவல் ஆய்வுக்குழு உறுப்பினர்கள் சட்டப்பேரவை செயலாளர் அனுப்பியுள்ள கடிதத்தில் வரும் 10ஆம் தேதி காலை 11 மணிக்கு அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கைக்காக கூடும் கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்துடன் மானிய கோரிக்கை மீதான விவாதங்களை நடத்துவதா அல்லது பொது மற்றும் வேளாண் நிலை அறிக்கையை மட்டும் தாக்கல் செய்துவிட்டு மானிய கோரிக்கை மீதான விவாதங்களை பின்னர் நடத்துவதா என்பது குறித்து ஆலோசிக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 39,070 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்றின் பாதிப்பு குறைந்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக தினசரி பாதிப்பு அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. இருந்தும் சில மாநிலங்களில் தொற்று பாதிப்பு கட்டுக்குள் இல்லாமல் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் இந்நிலையில் மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 39,070 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இதன் மூலம் மொத்த கொரோனா தொற்றுகளின் எண்ணிக்கை 3,19,34,455 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 43,910 பேர் கொரோனாவில் இருந்து மீண்டுள்ளனர். இதுவரை 3,10,99,770
21 பேர் கொரோனாவில் இருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக தெரிய வருகிறது. இந்திய நாடு முழுவதிலும் உள்ள மருத்துவமனைகளில் தற்பொழுது 4,06,822 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 491 பேர் தொற்றால் உயிரிழந்துள்ளனர். இதுவரையில் 4,27,862 பேர் கொரோனாவிற்கு உயிரிழந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.